அருகே அறுந்து கிடந்த மின் கம்பியால் விபத்தில் சிக்கி உயிரிழந்த விவசாயி சித்திரவேல் இல்லத்திற்கு வனத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் நேரில் சென்று ஆறுதல் கூறியதுடன் அரசு சார்பில் வழங்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் நிதி மற்றும் வீட்டுமனை 100 நாள் வேலை பணித்தள பொறுப்பாளர் வேலை வழங்கப்பட்டது குறித்து கேட்டறிந்தார். தமிழக அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் அருகே மேலத்தூவல் கிருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சித்திரவேல். இவர் கடந்த 2ஆம் தேதி அன்று அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து உயிரிழந்தார். அவரை காப்பாற்ற சென்ற அவரது மகன் கிஷோர்குமார் காயம்பட்ட நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் வனத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் வலியுறுத்தலின் பேரில் இறந்த சித்திரவேல் அவர்களின் குடும்பத்தாருக்கு மின்சார வாரியம் சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியும், தமிழக அரசு சார்பில் 2.5 சென்ட் வீட்டுமனை, இறந்தவர் மனைவிக்கு 100 நாள் வேலை பணித்தள பொறுப்பாளர் வேலையும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வனத்துறை மற்றும் கதர் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் கிருஷ்ணாபுரம் கிராமத்திற்கு நேரில் வந்து இறந்த சித்திரவேல் அவர்களின் குடும்பத்தாரிடம் ஆறுதல் கூறினார். அரசின் உதவிகள் வழங்கப்பட்டது குறித்து கேட்டறிந்தார். தமிழக அரசு என்றும் தங்கள் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வனத்துறை மற்றும் கதர் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை இல்லந்தோறும் கழக அரசின் திட்டங்களில் பயனடைந்தோர் ஒரு பயனாளியாவது உள்ளனர். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 40% மேற்பட்ட வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் முதுகுளத்தூர் தொகுதி பார்வையாளர் வேல்முருகன் மற்றும் ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் அனைத்து அணி நிர்வாகிகள், பாக முகவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொஞ்சம்